ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஜூலை 21 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்கட்சியில இருக்கிற அந்த லாயர் சொல்லிடுறாருல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க விஜய், நிவின், குமரன் இவங்க 3 பேருமா சேர்ந்து பசுபதி அடிப்பாங்கல்ல, அந்த வீடியோவை காட்டிடுறாங்க. அதுல அவர் ஓடி வர்றது எல்லாத்தையுமே. அப்போ உடனே விஜய் சொல்றாரு, இது நடந்ததுன்னா உண்மைதான், ஆனா நாங்க பசுபதி எப்படின்னாச்சும் இங்க கூட்டிட்டு உண்மையை ஒத்துக்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க நியாயப்படி கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துருக்கணும், நீங்க ஏன் கொடுக்காம போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இப்ப விஜய்க்கு என்ன பண்ணன்னு தெரியல, அவங்க லாயர் அப்படியே அமைதியாயிடுறாரு. சரி, பிரேக்குக்கு அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் லாயர்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு, என்னாச்சு நீ இந்த மாதிரி. காவேரி கால் பண்ணி பாக்குறாங்க, காவேரிக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப் வருது அப்படின்னு சொன்னோடனே, அப்போ வேற யார ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அங்க நிவின் நிக்கிறாரு. அப்ப நிவினை பார்த்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நிவின் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் அவர் பசுபதியை ராகினியோட கத்தி வச்சு மிரட்டி கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாருல. அப்ப கொஞ்சம் தூரம் வரும்போது ஒரு இடத்துல பிரேக் போடும்போது டக்குன்னு அந்த கத்தி பட்டு ராகினியோட இதுல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சோன்னே அவர் பயந்து கத்தியை கீழே போட்டுறாரு நிவின்னு. அதை பார்த்தோன்னே ராகினி அவங்க எடுத்து, என்னடா என்னைய மிரட்டுறியானே, பசுபதி போட்டா போட்டா அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு, நிவினை கீழே இறங்கு, நீ இப்ப கீழே இறங்குன்னு சொல்லிட்டு நிவினை இறக்கி விட்டுட்டு இவங்க போயிடுறாங்க. அப்ப நிவின் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி நான் அவ கழுத்துல இந்த ரத்தத்தை பார்த்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் சொல்றாரு. இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரிக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, குமரனும் போன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னொடனே இப்போ நிவின் என்ன சொல்றாருன்னா, இல்ல குமரன் அன்னைக்கு கண்டிப்பா அவரோட தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹையரிங்க்கு எல்லாருமா உள்ள போயிடுறாங்க. அப்போ திருப்பி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இவங்க கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லைல்ல. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது டைம் கேக்குறாங்க. அப்போ உடனே இவ்வளவு நேரம் நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப டைம் கேக்குறாங்க சொல்லிட்டு எதிர்கட்சியில இருக்கிற அவர் வேற சொல்லிட்டு இருக்கும்போதே குமரன் வந்துடுறாரு. எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குமரன் சொந்தக்காரர்ல, ஆனா குமரன் நடந்ததெல்லாம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் கேட்டது, அப்புறமா அவர் கடையை அடிச்சு உடைச்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த எதிர்கட்சி லாயர் என்ன சொல்றாருன்னா, இவங்க குடும்பத்துல உள்ளவங்களா ஒவ்வொருத்தரா கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரி நிக்கிறாங்க. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா உள்ள வராங்க. வெண்ணிலாவை பார்த்தோன்னா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, என்ன மேல இருந்து தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே தலை சுத்துற மாதிரி காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.